ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்த கடந்த ஆட்சியில 2016 2021 வரை நடைபெற்ற காங்கிரஸ் தலைமையுள்ள ஆட்சியில் 10 கௌரவ விரிவுரையாளர்கள், 20 கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், 61 கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், 165 கௌரவ பால சேவிகாக்கள் ஆகியெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்கள். முறையா தேர்வு வச்சு தேர்வுல அவங்க வெற்றி பெற்று அதற்கு பிறகு விதிமுறைகள்லாம் கடைபிடிச்சு அவங்க நியமிக்கப்பட்டாங்க. அதுல மொத்தம் நியமிக்கப்பட்டவர்கள் 292 பேர். அவங்க கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுவரை அவங்க தொடர்ந்து இருந்துன்னு வராங்க. ஏன்னா கல்வித்துறையில பல துறைகள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. இந்த அரசு வந்த பிறகு அந்த அந்த கல்வித்துறையில அந்த ஆசிரியர் பணிகளை நிரப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்பொழுது இவங்களுக்கு பணி முடிகிற நேரம் 31ஆம் தேதி மார்ச் மாசம் அன்னையோட முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணணும். இப்பொழுது தேர்தல் வர்ற நேரம். இவர்கள் நாங்க தொடர்ந்து 6 வருஷமா வேலை செய்யறோம், எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகள், நீதிமன்ற தீர்ப்புகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. அதாவது 3 வருடங்களுக்கு மேல் இந்த அதாவது நிரந்தரமா பணியாளர்கள் இல்லாம அவங்க தற்காலிக பணியாளர்களாக செயல்பட்டால், அவர்கள் பணிபுரிந்தால் அவர்களை நிரந்தரமாக்குறதுக்கான விதிமுறை இருக்கு, சட்டமும் இருக்கு, நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அதை கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுத்து, கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் இவர்களை பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இதுவரை எந்த பதிலும் சொல்லல. அது அக்டோபர் மாதம் வரைக்கும் அவர் அக்டோபர் மாதம் நான் செய்வதாக அவர் வாக்குறுதி அளித்தார். இதுவரை நடைபெறவில்லை. ஆகவே இப்பொழுது வேலை நாள் இல்லை, லீவ் இருக்கு அவங்களுக்கு. இந்த ஆசிரியர்களா லீவ் என்ற காரணத்தினால அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் அமைதியான முறையில பள்ளி வளாகத்துல, பள்ளி கல்வி வளாகத்துல இருக்கிறாங்க. இதை எங்களை கேள்விப்பட்டு நாங்க அவங்களை சந்திச்சு அவங்க கோரிக்கை கேட்டோம். அதாவது முறையாக நாங்கள் தேர்வு பெற்று வந்தோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதை தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறார்கள். ஆகவே நாங்கள் அமைதியான முறையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறோம். இதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் முடிவு காண வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். நாளைய தினம் தலைமைச் செயலாளரிடம் நேரம் ஒதுக்கி கேட்டு நாங்களும் இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் அவளை அழைத்து சென்று தலைமைச் செயலாளரிடம் பேசி, இது அவருடைய நியாயமான கோரிக்கை. அதாவது 3 வருடம் இருந்தாலே, அதாவது தற்காலிக பணியாளர் பணிபுரிஞ்சாலே நிரந்தரம் செஞ்சாகணும். இவர்கள் 5 வருடம் 6 வருடம் வேலை செய்யறாங்க. ஆகவே இவர்களை நிரந்தரமாக்குவதற்கான நடவடிக்கை உடனடியாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இவருடைய குறிப்பா ஜனவரி மாதத்துக்குள்ளே அது முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்று அவருடன் நான் கூறிவிட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு தலைமைச் செயலாளரை சந்தித்து நாங்கள் இவருடைய கோரிக்கையை வலியுறுத்துவோம். அதை செய்வதற்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம்.